ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி வெளியே தான் போய் கிளம்பிட்டுருக்கோம். அவள் என்கிட்ட போட்டி போட்டுன்னு போயிட்டுருக்கா. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லி என்கிட்ட போட்டி போட்டுட்டு போயிட்டுருக்கா. எங்கே போகிறோம் அப்படின்னா டின்னருக்காக வெளியில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக ஆச்சு. சரி வெளியெல்லாம் போயிட்டு சரி ஒரு சேஞ்சுக்காக வெளியே போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்குது. நாங்கள் போன ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரண்யா பொன்வண்ணன் மேம் இருக்காங்கள்ல, அவங்க தான் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்கள கிட்ட பார்க்க முடியல. நாங்கள் போகும்போது கரெக்டாக அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி போயிருந்தோம். கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சலசலப்பாக இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படி இருந்தோம். அதுக்குள்ளே அங்கே தொட்டாச்சினிங்கி செடி இருந்தது. அதெல்லாம் என் பொண்ணு பார்த்துட்டு இது என்னம்மா அப்படின்னு கேட்டால், தொட்டுப்பாருடி நல்லா அழகாக இருக்கும் தொட்டுப்பாரு அப்படின்னு. கொஞ்சம் முள்ளாக இருக்கவ அவள் கொஞ்சம் தொட்டு பார்க்க பயந்தா. அப்புறம் நான் தான் சரி சொல்லி இப்போ நான் கொஞ்சம் தொட்டு பார்த்து பண்ண உடனே அப்புறம் அவளும் பண்ணி பார்த்தா. சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்து நம்ம தொட்டு பார்த்து நம்ம விளையாண்ட காலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அன்றைக்கி நமக்கு அது வேறு மாதிரி அபூர்வமாக இருந்தது. அப்புறம் அப்பாவும் பொண்ணும் அங்கே பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மேம் பார்த்துட்ருக்கேன், இவர் வேற என்னவோ பார்த்துட்டு இருந்தார். சரி அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இடத்த பிடிச்சிட்டு உக்காந்துட்டோம். நாங்கள் சூப்பு ஆர்டர் பண்ணோன்னு சொல்லி அவளும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெஜிடபிள் சூப் தான்மா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் சிக்கன் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2/3 ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் சூப் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த அம்மா செல்லு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் சிந்தாமணின்னு நினைக்கிறேன், தேங்காயெலாம் போட்டிருந்தது. சிக்கன் சிந்தாமணி ஆர்டர் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாமே அட் அ டைம் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட முடியுமான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம திட்டமாக நமக்கு வேணுன்றதை அப்பப்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பட்டர் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது, டேஸ்ட்டு நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் பாப்பா எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டால், அப்புறம் அவளுக்காண்டி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா மட்டும் அங்கே பார்க் மாதிரி விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் இருக்கும். நிறையா அந்த இதெல்லாம் இருக்கும், சர்க்கஸு ஊஞ்சல் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே போய் அப்பாவும் பொண்ணும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது வச்சுங்களேன். அந்த நைட்டு அந்த நேரத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்பாவும் பொண்ணு விளையாடி முடிச்சுட்டு வந்தாங்க. மலை மேலையா என் பொண்ணுக்கு அந்த விளையாண்ட டைம் பத்தலையாமா. இந்த நிற்கிது பார்த்திங்களா, அந்த மேடு பகுதி அது மலையாமா. அந்த மலை மேலேயும் கொஞ்சம் ஏறி சர்க்கிள் விடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் விளையாட வச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இன்றைக்கி நிலாசூர் தான் வந்திருந்தோம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், குட் நைட், தேங்க்யூ.